अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति நெறி என்பது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த கோட்பாடாக சொல்லப்படுகிறது. எம்பெருமானையே உபாயமாக கொண்டு நம்முடைய பொறுப்புகள் அனைத்தையும் அவனிடத்திலே ஒப்படைத்து நீயே என்னை காத்துருள வேணும் என்று பிரார்த்திக்கிற பிரார்த்தனை, அதுதான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அந்த சரணாகதி நெறியினுடைய தத்துவங்களை எல்லாம் விளக்கும் விதமாக பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கின்ற வேதாந்த தேசிகன் ஞாச திலகம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திலே, அது ஸ்ரீரங்கநாதனை குறித்து அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். அது அந்த ஸ்தோத்திரத்திலே சரணாகதி நெறியை பின்பற்றுபவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், சரணாகதி நெறி எப்படிப்பட்டது என்று தெரிவிக்கும் விதமாக அந்த சரணாகதி நெறியிலே இருப்பவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து தெரிவிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம் என்னால், சரணாகதி நெறியிலே இருப்பவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பது போல இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன என்று கூட நாம் கொள்ளலாம். எம்பெருமானியே உபாயமாக கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறதை பல பல ஸ்லோகங்களிலே தெரிவித்து வருகின்றவர். இப்பொழுது ஞாசத்திலக்கத்தினுடைய 13வது ஸ்லோகம், அதிலேயும் கூட அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், சரணாகதி நெறியிலே இருப்பவர்கள் சாஸ்திரங்களை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது எம்பெருமானுக்கு அனுகூலமானவற்றை செய்ய வேண்டும், பிரதிகூலமானவற்றை செய்யாதிருத்தல் என்கிறது என்ன என்னால், சாஸ்திரங்கள் என்பவை அத்தனையும் எம்பெருமானுடைய கட்டளைகள். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா என்று பகவானே தெரிவித்திருக்கிறபடினாலே அவைகளெல்லாம் பகவானுடைய கட்டளைகள். அந்த கட்டளைகளை மீறாமல் அதை பின்பற்றினால் அது அவனுக்கு அனுகூலமாகிறது, அந்த கட்டளைகளை மீறி நடந்தால் அது அவனுக்கு பிரதிகூலமாகிறது. ஆகையினாலே அதையெல்லாம் மீறாமல் அவரவர்களுக்கு உரிய சாஸ்திரங்களிலே அவரவர்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளுதல் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த 13வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். யக்தோபாய வ்யபாயான் ததுவயகரணே சத்ரபான் சானுதாபான் பூயோபி த்வத் பிரபத்யா பிரசமித கலுஷான் ஹந்த சர்வம் சஹஸ்த்வம் ரங்கின்யாசாந்தரங்காகில ஜனஹிததா கோச்சரத்வன்னிதேச பிரீதி பிராப்த ஸ்வவர்ணாசிரமச்சுபச்சரிதான் பாசி தன்யான் அனன்யான். இப்படிப்பட்டவர்களை எம்பெருமானே நீ ரட்சிக்கிறாய் என்று அவனை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தியக்தோபாய வியபாயான், அதாவது சாஸ்திரங்களிலே சில காரியங்கள் நமக்கு அவசியம் செய்ய வேணும் என்று விதிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் அவை எப்படிப்பட்டவை என்னால், நாம் செய்தால் அதற்கு பலன் கிடையாது, ஆனால் செய்யவில்லை என்றால் அதனால் பாபம் வந்து சேரும். அப்படிப்பட்ட காரியம் அகரணே பிரத்யவாயம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை அவசியம் செய்தே தீர வேண்டும். உலகின் நன்மைக்காக ஒரு பலனை குறித்து எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. இந்த பலன் எனக்கு வேண்டும் என்று நினைத்து நாம் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவைகளுக்கெல்லாம் காமிய கர்மங்கள் என்று பெயர். நாம் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ, நாம் மட்டும் நன்றாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய காரியங்கள். இவற்றை செய்யக்கூடாது. எம்பெருமானையே உபாயமாக கொண்டு அவனிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டால்
நம்முடைய எல்லாவற்றையும் அவனென்றோ பார்த்து கொள்ளுகிறான். அவனிடத்தில் போய் எனக்கு இதை செய் என்று கேட்பதே தவறு. ஆயினாலே தியக்தோபாய வியபாயான் என்றால் காமிய கர்மங்களாக பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடியவை அவை எல்லாவற்றையும் விட்டொழித்தவர்கள். அதாவது அதே போல பாப கர்மங்கள் சாஸ்திரங்களிலே செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிற கர்மங்கள் அவற்றையும் செய்யக்கூடாது. ஆனால் இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது, அப்படித்தான் இருப்பார்கள் பிரபன்னர்கள். அதாவது பலனை உத்தேசித்து காரியத்தை செய்ய மாட்டார்கள், பாபத்தை தரக்கூடிய காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் தது உபயகரணே சத்ரபான் சானுதாபான் தப்பித்தவறி நம்மையும் அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினாலே ஏதோ சில காரியங்கள் நமக்கு நேர்ந்து விடுகின்றன. அதெல்லாம் கூடாது என்று தடுத்திருந்தாலும் கூட சில சமயம் நம்மையும் மீறி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் ஐயோ இப்படி செய்ய வேண்டி வந்து விட்டதே என்று நடுங்குவார்கள். அதற்கு மேலே சானுதாபான் அதற்காக அனுதாபமும் கொள்ளுவார்கள். அப்படி இருப்பார்கள். அதற்கு மேலே பூயோபித்வத் பிரபத்யா பிரசமித கலுஷானு ஆனால் எம்பெருமானிடத்திலே பண்ணின பிரபத்தியினாலே அவர்களெல்லாம் தொலைந்து விடுகின்றன. நமக்கு எம்பெருமானை எப்பொழுது உபாயமாக பற்றிவிட்டோமோ நீயே உபாயமாயிருந்து என்னை ரட்சிப்பாயாக என்று நாம் அவனை பிரார்த்தித்து கொண்டு விட்டோமோ அப்பொழுது நம்முடைய இந்த பாப காரியங்களையும் அவன் மன்னித்து விடுகிறான். தெரியாமல் செய்யக்கூடிய பாப காரியங்கள் ஒன்றிரண்டு ஏற்பட்டால் அவற்றையும் மன்னித்து விடுகிறான். பூயோபித்வத் பிரபத்யா பிரசமித கலுஷானு அப்படிப்பட்ட பிரபத்தியினாலேயே தங்களுடைய பாபங்களை போக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று அது இரண்டு விதமாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பண்ணின பிரபத்தியே இந்த பாபங்களையும் போக்குகிறது என்று சொன்னாலும் சரி, அல்லது இந்த பாபங்களை போக்கிக் கொள்வதற்காக மறுபடியும் புனப்பிரபத்தி என்று ஒன்று சொன்னாலும் சரி, அது ஒரு சம்பிரதாயத்திலே கொண்டிருக்கிறார்கள், இது ஒரு சம்பிரதாயத்திலே கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி அது எப்படி இருந்தாலும் அது நம்முடைய பாபங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை பற்றி இருக்கின்றபடியினாலே தொலைந்து விடுகின்றன என்பது தானே கருத்து அங்கே. அப்புறம் அந்தம் ஹந்த சர்வம் சகாத்வம் ஆனால் எல்லாவற்றையும் எம்பெருமான் பொறுத்து கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் எம்பெருமான் பொறுத்து கொள்ளுகிறான். சொல்றார் ரங்கின்னு ஞாசாந்தராங்க அங்காகில ஜனஹி ஹிததா என்று சொல்லுகிறார். அதாவது என்ன அர்த்தம்னா நாம் எம்பெருமானிடத்தில் ஞாச அந்தரங்க அகில ஜன ஹிததா எம்பெருமான் எப்படிப்பட்டவன் பிரபத்தியை கருத்திலே கொண்டதாய் எல்லா மக்களுக்கும் நன்மையையே நினைப்பதாய் இருக்கக்கூடியது இந்த ஒரு ஞாசம் என்கிற பிரபத்தி. அது எப்படிப்பட்டது என்னால் சொல்லுகிறார் தொன் நிதேச அது அது எப்படிப்பட்டது என்னால் பிரீத்தி பிராப்த ஸ்வர்ணாசிரம சுபச்சரித்தான்னு அவரவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே அவரவர்களுடைய வர்ணத்திற்கும் அவரவர்களுடைய ஆசிரமத்திற்கும் என்னென்ன சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களைத்தான் அவரவர்கள் செய்ய வேண்டும். அதை தவிர வேறு காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாது என்று இப்படி அதாவது தங்களுடைய வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் மீறின செயல்களை தாங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதையெல்லாம் அப்படியே பின்பற்றுகிறார்கள் என்று அத்தையும் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை தன்யான் அனன்யான் அனன்யான் என்னால் எம்பெருமானை தவிர வேறு யாரையும் தங்களுக்கு புகழாக நினையாதவர்கள், எம்பெருமானை தவிர வேறு யாரையும் பரதேவத்தையாக நினையாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை ஹே ரங்கேஸ்வரா துவம் பாசி நீ ரட்சிக்கிறாய் அல்லவா, நீ அவர்களை என்றோ நீ ரட்சிக்கிறாய் என்று அதாவது சரணாகதி செய்தவன் என்பவன் எம்பெருமானையும் உபாயமாக கொண்டவன் என்பவன் எப்படி இருக்க வேணும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது காமிய கர்மங்களை அதாவது ஒரு பலத்தை விரும்பி காரியத்தை செய்யக்கூடாது, பாப காரியங்களையும் செய்யக்கூடாது. தப்பித்தவறி அப்படி செய்ய நேர்ந்து விட்டாலும் கூட ஐயோ இப்படி செய்ய வேண்டி வந்து விட்டதே என்று அதற்காக வருந்த வேண்டும். எம்பெருமானிடத்தில் பண்ணின சரணாகதியை நினைத்து கொண்டால் அந்த பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடுகின்றன. ஏற்கனவே எம்பெருமானை பற்றியிருப்பது அல்லது இந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக மறுபடியும் அந்த புனப்பிரபத்தி என்று பண்ணுவது என்று ஒரு சம்பிரதாயம் என்று அத்தையும் சொன்னேன். இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் உலகனைத்திற்கும் நன்மையை விரும்பி எது உலகத்திற்கு நன்மையை பயக்கமோ அந்த காரியங்களை மட்டும்தான் செய்வார்கள். அதிலேயும் தங்களுடைய வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் சேர்ந்த அந்த செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரபன்னர்களை எம்பெருமானே நீ ரட்சிக்கிறாய் அல்லவா என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த பிரபன்னர்கள் இருக்க வேண்டிய நிலையையும் நமக்கு எடுத்து காட்டினார். அடுத்தபடியாக நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்?
எம்பெருமானே உபாயம் என்று கொண்டு அவனிடத்திலே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தாகிவிட்டது. ஒப்படைத்த பிற்பாடு நிச்சயம் நமக்கு மோட்சம் கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் இது எப்பொழுது கிடைக்கிறதுன்னா கீழே தெரிவித்தார். ஆர்த்தேஷு ஆசுபலாகா என்று. ஆர்த்தேஷு ஆசுபலா என்னால் என்ன? உடனே மோட்சம் வேண்டும் என்று கேட்டவனுக்கு உடனே கிடைத்து விடுகிறது. ஆனால் சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? உடனே வேண்டாம், இந்த உடல் என்றைக்கு தானாக கீழே விழுகிறதோ அன்றைக்கு மோட்சம் அடைந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அது வரைக்கும் இவர்கள் இன்னும் இந்த உலகத்திலே தான் இருக்க போகிறார்கள். எம்பெருமானை சரணம் பற்றின பிற்பாடு உடல் கீழே விழுகிற வரை இந்த உலகத்திலே தான் இருந்தாக வேண்டும். அப்படி இருக்கிற காலத்திலே இவன் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வருகிறது. அதற்கு என்ன காரணம்? ஏன் இவன் தான் எம்பெருமானை பற்றிவிட்டானே, இவனுக்கு துன்பமே இல்லாமல் எம்பெருமான் செய்து விடலாம் அல்லவா? இவனுடைய பாப்பங்களை எல்லாம் எம்பெருமான் ஒழித்து விடுகிறான் என்று சொன்னால் அதற்கு பிறகும் துன்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலை இந்த 14வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். शोकास्पदां च मतनः श्रयतां भवाब्दौ रागास्पदां च सहजां न ऋणस्य दुःखं कोचेदमि जगतिरङ्गदुरीण भूयः क्षोदिष्टभोगरसिकास्तवன ஸ்மரேயுः. அதாவது எம்பெருமானை சரணம் பற்றின பிற்பாடு எம்பெருமான் என்ன செய்கிறான்? நம்முடைய பாபங்கள் அத்தனையும் ஒழித்து விடுகிறான். ஏற்கனவே நாம் மலைமலையாக குவித்து வைத்திருக்கிற பாபங்கள் அவர்கள் அத்தனையும் ஒழிந்து விடுகின்றன. இனிமேல் நம்மையும் அறியாமல் பண்ணக்கூடிய பாபங்கள் எல்லாம் நம்மிடத்திலே ஒட்டுவதே இல்லை. அதெல்லாம் கீழ் ஸ்லோகத்திலேயே தெரிவித்து விட்டார். அப்படியே ஒட்டினாலும் கூட அவற்றை ஏற்கனவே பண்ணின பிரபத்தியை நினைத்து கொண்டாலோ அல்லது அதற்காக புனப்பிரபத்தி பண்ணினாலும் அந்த பாபங்கள் தொலைந்து விடுகின்றன என்று அதையும் சொல்லிவிட்டார். ஆனால் இந்த உடல் நாம் பிறக்க ஆரம்பித்த உடனே பிராரப்தம் என்று ஒரு கர்மம், அதாவது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட கர்மம் என்று ஒன்று உண்டு. அதை மட்டும் எம்பெருமான் நிறுத்துவதே கிடையாதான். அந்த பலத்தை மட்டும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அதற்கு என்ன காரணம் என்றால் அது ஏற்கனவே பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பாபங்கள், அவற்றை மட்டும் எம்பெருமான் போக்குவதில்லை என்று சொன்னார். ஏன் போக்குவதில்லை என்கிறது தான் இங்கே கேள்வி. அதற்கு பதில் அழகாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்னால், பவாப்தௌ இந்த சம்சார மண்டலத்திலே சோக ஆஸ்பத அம்சா, அதாவது மறுபிறவி தவிர இன்னொரு பிறவி பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் அத்தையெல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான். மறுபடியும் இன்னொரு பிறவி நமக்கு கிடையாது. நேர எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் நாம் அடையப் போகிறோம். ஆனால் என்ன தடுப்பதில்லை என்றால் அவன் சகஜம் நருணசி துக்கம், அந்த பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பாப்பங்களாலே ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கிறதே அதை மட்டும் நருணசி, அதை மட்டும் எம்பெருமான் போக்குறதே கிடையாது என்று சொன்னார். ஏன் அதையும் போக்கிவிட்டால் என்ன, இவன் நன்னா சுகமாக இருப்பானோ இல்லையோ இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார், நோச்சேது அமீ ஜகதி ரங்க துரீண பூயா சோதிஷ்டபோக ரசிகாக தவன ஸ்மரேயு. உடனே இவன் சுகமாயே இங்கே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? சரி, எதற்காக நாம் மோட்சத்திற்கு போக வேண்டும்? இல்லை, மோட்சத்திற்கு போனால் துக்கமே கிடையாது, சுகமாக இருக்கலாம். அந்த சுகம்தான் இப்பொழுது இங்கேயே கிடைத்து விட்டதே, எதற்கு மோட்சத்துக்கு போக வேண்டும்? இங்கேயே இருந்து விடலாமே என்று கூட அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுமா? அப்படி ஏற்படக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னால், இங்கே துக்கம் ஏற்பட்டால்தான் எம்பெருமானை பற்றின நினைவே நமக்கு ஏற்படும். எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்? சுகத்தையே இந்த உலகத்திலே அனுபவித்து கொண்டிருந்து விட்டு தவ நஸ்மரேயுகு, உன்னை நினையாமலே போய்விடுவார்கள் அல்லவா? ஆகையினாலே அந்த பிராரப்த கர்மத்தினுடைய பலத்தை மட்டும் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று விட்டு வைக்கிறான். மற்றபடி அவர்களுடைய அத்தனை பாபங்களையும் போக்குகிறான். இந்த பிராரப்த சேஷம் என்று சொல்லப்படுகின்ற பலத்தை மட்டும் அவர்கள் அனுபவிக்கும்படி செய்கிறான். அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்திலேயும் எவ்வளவு உயர்ந்த பக்தனாக இருந்தாலும் அவனுக்கும் சில துன்பங்கள் ஏற்படுகிறது, பிரபன்னனுக்கும் சில துன்பங்கள் ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? என்றைக்கு நான் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு உன்னை அடையப் போகிறேன் என்று அவன் அப்படி நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் அவனுக்கு அந்த துன்பத்தையும் கொடுக்கிறான். இல்லாவிட்டால் என்ன செய்வான்? இந்த உலகத்தின் இன்பங்களையே அனுபவித்து கொண்டு பகவானையே மறந்து விடுவான் அல்லவா என்கிற காரணத்தினாலே தான் இப்படி எம்பெருமான் செய்கிறான் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக நமக்கு மிகவும் சுருக்கமாகவே காட்டியருள்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அவருடைய ஸ்தோத்திரங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.